அவங்க வயசானவங்க, அவங்க ஆசைப்படுறதெல்லாம் ஒண்ணு தப்பு இல்லைல்ல. காலையில கொஞ்சம் கோவமா பேசுவாங்க, ராத்திரி வீட்டுக்கு போகும்போது உடம்புல சத்து வேணும்னு சத்து உருண்டை, நாட்டு மருந்துன்னு எல்லாத்தையுமே கொண்டு வந்து கொடுப்பாங்க. எங்க அம்மா கோவத்துல பேசினா நான் ஏத்துக்க மாட்டேனா? அப்படித்தானே அவங்களும். அவங்க ஹார்ஷா நடந்துக்கிறது தான் நீ பாத்திருக்க. ஆனா இன்னைய வரைக்கும் வீட்டுல எல்லா வேலையும் அவங்கதான் செய்யறாங்க. 3 நேரத்துக்கு சாப்பாடு செய்யறது, பாத்திரம் கழுவுறது, துணி துவைக்கிறதுன்னு எல்லாமே அவங்கதான் பண்றாங்க. எனக்காவது முடியலன்னா என்கிட்ட சொல்லுவாங்க. அப்பவும் கொஞ்சம் அதட்டிதான் சொல்லுவாங்க. அப்புறம் என் ஃபேமிலியில எல்லாருமே பாசமானவங்க தான். அதுக்காக எப்பவுமே சிரிச்சு சந்தோஷமா மட்டுமே இருந்துட்டா லைஃபே போர் அடிச்சிடும்ல. நம்ம கூட பிறந்தவங்களோட கூட நம்மளால அப்படி எப்பவுமே இருக்க முடியாது. 1000 சண்டை வரும். அதுக்காக பாசம் இல்லைன்னு ஆயிடுமா? நீ இப்படி விட்டு கொடுக்காம தான் பேசுவேன்னு எனக்கு தெரியும். உன்கிட்ட பிடிச்சதே அந்த கேரக்டர் தான். சரி, என்ன நீ இவ்வளவு கேக்குறியே, உன் குடும்பத்துல சண்டையே வராதா? அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா என் ஒய்ஃப் பாம்பேல இருக்கா, அம்மா அமெரிக்கால இருக்காங்க. அதனால சண்டைங்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நான் தப்பிச்சேன்ப்பா. ஆனா செல்வம் சார் தான் பாவம். நான் உன்னோட ஃபேமிலிய சொல்லல, பொதுவா சொல்றேன். யாருமே பக்கத்துல இருந்து சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்கங்கிறதுனால பாசம் இல்லனோ, தள்ளி இருந்து சண்டை போடாம இருக்காங்கங்கிறதுனால பாசம் இருக்குன்னு அர்த்தம் இல்லையே. ஐ அக்ரி. உண்மைதான், 100% உண்மை. சரி, உன் போனு கொடு. யா கொடு. சும்மா உன் வைஃப் பசங்க போட்டோ பாக்குறேன். வேணாம், அப்புறம் உங்களை நேர்ல பார்க்கும்போது சர்ப்ரைஸா இருக்காது. நான் தான் கூட்டிட்டு வரேன்னு சொல்லியிருக்கேன்ல, கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு ப்ளீஸ். சரி, ஓகே. நான் உங்ககிட்ட அவ்வளோ ஹார்ஷா பிஹேவ் பண்ணிருக்க கூடாது. சாரி ஆதேஷ். நீ அப்படி ஒன்றும் ஹார்ஷா பிஹேவ் பண்ணலையே, நார்மலா தானே பேசிட்டு இருக்க. இப்போ இல்ல, அப்போ நீ என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணியே அத சொல்றேன். அன்னைக்கு நான் ரொம்ப கோவப்பட்டுட்டேன். உனக்கு புரியுற மாதிரி கொஞ்சம் பொறுமையா சொல்லிருக்கலாம். இல்ல, நீ எனக்கு புரியுற பாஷையில தான் சொன்ன. நீ சாப்பிட்டா சொல்லியிருந்தாதான் அந்த மரமண்டைக்கு ஏறி இருக்காது. பரவாயில்லையே, உனக்கு இன்னும் அதெல்லாம் ஞாபகம் இருக்கு. மறந்துருப்பேன்னு நினைச்சேன், ஞாபகம் வச்சிருக்கேன். தேங்க்ஸ். போலாமா? சார், இவ்வளோ வருஷமா நம்ம தான் டெண்டர் எடுக்கணும்னு தெரிஞ்சோம், என்ன தைரியத்தை செய்யணும்னு கிளம்பி வந்திருக்கானுங்க. அது தைரியம் இல்லடா குணா, ஆசை. ஓ, 10 போட்டா 100 கிடைக்கும்னா யாருக்கு தாண்டா ஆசை வராது? சார், ஆசைப்பட போதுமா சார்? அது நிறைவேற்ற திறமை வேணும்ல. அது உங்களுக்கு மட்டும்தான் சார் இருக்கு. எல்லாருக்கும் வணக்கம். சார், நாங்க எல்லாரும் வந்தாச்சு, நீங்களும் வந்துட்டீங்க. இன்னும் என்ன சார், டக்குன்னு டெண்டர் யாருக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா பணத்தை கட்டிட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிடுவான்ல. சார், இன்னும் ஒருத்தர் வர வேண்டி இருக்கு சார். அது மட்டும் இல்ல, சொன்ன டைமுக்கு இன்னும் 10 நிமிஷம் இருக்குல்ல, கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்தலாமே. சார், இதோ வந்துட்டாங்களே. அட, நம்ம அக்கா. அக்கா, என்ன அட்ரஸ் எதுவும் மாறி வந்துட்டியா? இங்க உனக்கு எதுவும் வேலை இல்லையே. சார், அவங்களும் டெண்டருக்கு தான் வந்திருக்காங்க. டெண்டரை வேடிக்கை பார்க்க கூட இப்பெல்லாம் அலோவ் பண்றீங்களா?
இது என்ன எக்ஸிபிஷனா சார்? சார் ஒருவேளை டெண்டர் எப்படி எடுக்கணும்னு சொல்லிட்டு உங்களை பார்த்து கத்துக்க வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சார் அவங்களுக்காக தான் சார் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணோம். சார் அவங்க இந்த டெண்டருக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க சார். எப்படி இவ டெண்டர்ல கலந்துக்கிட்டா? எப்படா அப்ளிகேஷன் கொடுத்தா? தெரியலையே சார், எல்லாமே புதிரால இருக்கு. என்னமோ நடக்குதுடா குணா. இந்த ஆள் நம்ம கிட்ட சொல்லாம விட்டுருக்கா. சார் வர வர நமக்கு திருஷ்டி ஓவரைட்ட போயிட்டு இருக்கு சார். பிளான் பண்றது எல்லாமே சொத்தப்பாயிட்டு இருக்கு சார். நம்ம செட் பண்ற ஆளுங்க நம்மளே கால வரைய விடுவானுங்க. உண்மைதான்டா குணா. மகா கூட இருக்கானே, அவன் தான் ஹாஸ்பிட்டல்ல பணத்தை கட்டி நம்ம பிளானுக்கு எடுத்தவன். சார் அதே மாதிரி செல்வத்தை காப்பாத்தி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி ரத்தமும் கொடுத்து காப்பாத்தி கூட்டிட்டு வந்ததே இவன் தான் சார். அதே மாதிரி பணத்தை கொடுத்து நம்ம பிளானையை சுத்தமா கெடுத்து விட்டான் சார். இப்ப மக கூட வந்து உட்காந்துட்டு இருக்கோம். எல்லாருக்கும் வணக்கம். எங்களோட பிரஸ்டீஜியஸ் மைலோ ஹாஸ்பிட்டலோட யூனிஃபார்ம் டெண்டர்ல கலந்துகிட்ட உங்க எல்லாருக்கும் எங்க நிறுவனத்தின் சார்பா வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறோம். மற்ற எல்லாத்தையும் விட குறைஞ்ச ரேட்டுக்கு கோட் பண்ணி இந்த டெண்டர் எடுக்க 2 கம்பெனி செலக்ட் ஆயிருக்காங்க. இது 2 கம்பெனியா? யார் சார் அது? வாய்ப்பே இல்லையே. அந்த 2 கம்பெனியில ஒன்று ஏஆர் கார்மெண்ட்ஸ், இன்னொரு கம்பெனி கௌரி கார்மெண்ட்ஸ். ஏஆர் கார்மெண்ட்ஸும் கௌரி கார்மெண்ட்ஸும் சரியா 10 ரூபாய் வித்தியாசத்துல முன்ன பின்ன இருக்காங்க. டெண்டருக்கான விலைய 10 ரூபாய் குறைச்சு போட்டு மைலோ டெண்டர்ல வின் பண்ணி இருக்கிறவங்க யாருன்னு பார்த்தோம்னா